இந்த சண்டே பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோடு நாங்கள் வந்து எல்லாம் கோயிலுக்கு கிளம்பிட்டோங்க. அந்த அன்னைக்கு வந்து ஆடி பௌர்ணமி அப்படின்னு சொல்லிட்டு அம்மா, அப்பா, அத்தை, நானும், பாப்பா, தம்பி எல்லாமே கிளம்பிட்டோம். மணி வந்து டியூட்டிக்கு போயிட்டாரு. நான்வெஜ் எதுவும் செய்யவே இல்லை அந்த அன்னைக்கு. அம்மாவுக்கு ரொம்ப நாளாக வந்து கரமாரியம்மன் கோயிலுக்கு போகணுன்னு சொல்லிட்டு ஆசை. அம்மாவும் சரி அத்தையும் சரி சொல்லிகிட்டே இருந்தாங்க. சரி இன்னைக்கு ஆடி பௌர்ணமியில் இங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே போனோம். இந்த கோயில் பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டனத்துலேருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது. ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. நானும் இது வரைக்கும் ஒரு 5 டைம்ஸ்க்கு மேலே வந்திருப்பேன். ரொம்ப ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருந்துச்சு. இந்த கோயில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காட்டுக்குள்ளே தான் அமைஞ்சிருக்கும். இன்னும் ஒரு பழைய காலத்து கோயில் எப்படி ஒரு ஃபீல் ஆகுமோ அதே மாதிரி தாங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு கோயிலாக தான் இருக்கும். இந்த கோயிலில் வந்து இந்த கண்ணுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கவங்க வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு தீர்த்தம்லாம் கண்ணு அடிச்சுட்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அடுத்து வந்து நேராக பெகில்நாயக்கம்பட்டி அம்மன் கோயில் கிளம்பிட்டோம். அத்தை வந்து அங்கே வந்ததே இல்லை அப்படின்றனால அத்தையை கூப்பிட்டு நாங்கள் அன்றைக்கி வந்து கோயிலுக்கு வந்துட்டோம். கோயிலில் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அடுத்த நேரம் அப்படியே வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். போகிற வழியில் அப்படியே வந்து டீ குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போயிருந்தோங்க. இந்த டே எனக்கு எப்படி தான் போச்சு.